மணிகண்டன் சார், இப்போ மைத்ரேயன் அவர்களுடைய மூமெண்ட், அன்வர் ராஜா அவர்களுடைய மூமெண்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக பார்க்கப்படுகிறது பொது வெளியில. அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு நேரிட்டதாகவும், இந்த மைக்ரேஷனால ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கு, அது அடையாளமே மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு துணி வெளியே கேட்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. அதாவது ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிடுறாங்க. தேர்தல் காலத்து வேடந்தாங்கல் பறவைகள் அப்படிங்கிறது காலகாலமா அரசியல்ல உள்ள ஒரு விஷயம். நான் பாஜகவில் ஏறத்தால ஒரு 22 ஆண்டுகள் பயணித்த போது 1998 பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல ஏற்பட்ட போது பாத்தீங்கன்னா டெய்லி கமலாலயத்து வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் எம்எல்ஏங்க, முன்னாள் எம்பிங்க, வேற உள்ளாட்சி பொறுப்புல இருந்தவங்க நிறைய பேர் அந்த கட்சிக்கு படையெடுத்துதான் நான் என் கண்ணால பாத்துருக்கிறேன். பட் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த கட்சியில தொடர முடியாம, ஏன்னா பாஜகங்கிறது அது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி, அதோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ, எதை எதிர்பார்த்து வந்தாங்களோ அது அந்த பூர்த்தி செய்யப்படவில்லை, ஏமாற்றம் அப்படிங்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சி எடுக்கிற வாந்தி சில இன்னொரு கட்சிக்கு பாத்தீங்கன்னா அது நைவேத்தியமா படுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பதமா இருக்கு நீங்க பயன்படுத்துறது, ரொம்ப ஹார்டா இருக்கு. அது சரியானதாக இருக்குமா தெரியல. இப்ப என்ன, அன்வர் ராஜா போன்றக்கூடிய ஒரு பெரிய நீண்ட காலமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடரக்கூடியவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியே நகர்கின்ற போது அது ஒரு பெரிய இழப்பா பார்க்கலையா? அது வாந்தியா நம்ம பார்க்கணுங்கிறது எந்த விதத்துல சரியான ஒரு ஒப்பீடா இருக்கும் மணிகண்டன்? இப்ப இதோட இந்த ஒரு கண்ணியமான வார்த்தை அம்மா பயன்படுத்தின ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டுங்களா, தலையில இருந்து உதிர்ந்த அப்படின்னு சொன்னாங்களா, நான் அந்த அளவுக்கு சொல்லல, சொல்ற பொருளை புரிஞ்சுக்கங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கழிவு இந்த கட்சியில இருந்து. அதாவதுங்க, இந்த வெளியே போறவங்க எல்லாம் பாருங்க, நேத்து போன அன்வர் பாய் ஆகட்டும், இன்னைக்கு போன இவர் ஆகட்டும், இவரு மைத்ரேயன் பாத்தீங்கன்னா முதல்ல அவரு பாஜகவை விட்டு அதிமுகவுக்கு போனதுக்கு, ஏன்னா அவர் கூட நான் பயணிச்சேன், நானும் மாநில பொறுப்புல இருந்தேன். அப்ப ஒரு பிரஸ் மீட் வச்சாரு. திமுகங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடிய கட்சி, ஆகாத கட்சி, இந்த கட்சி வந்ததுன்னா தமிழ்நாடே நாசமாயிடும், அப்படிப்பட்ட ஒரு கட்சி சித்தாந்த ரீதியான பாஜக போய் அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க, இதை ஒருபோதும் என் வாழ்நாள்ல நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி விட்டு விலகி போனாருங்க. அப்புறம் கடைசியா இப்ப எங்க போய் அவர் சேர்ந்திருக்கிறாருங்க. இதுதான் சொல்றேன். அதாவது மைத்ரேயன் என்ன அவரோட கடந்த வருடம், அதாவது 15 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா எந்த உழைப்பும் இல்லாம, பணம் செலவு பண்ணாம, மக்களை சந்திக்காம, வீதி வீதியா நடக்காம, கொடி கட்டாம, வேர்வு சிந்தாம, ராஜ்யசபாவில போய் சில்லுன்னு ஏசி காலத்துல அதிமுக தயவுல 15 ஆண்டுகள் இருந்தார். அம்மா மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், அதுக்கப்புறம் இபிஎஸ், மறுபடியும் ஓபிஎஸ், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி பாஜக, மறுபடியும் இபிஎஸ் தலைமையில 7 முறை கட்சி தாவி இருக்கிறார். நான் தவறு சொல்லல, அவரோட எதிர்பார்ப்பு எதுவும் பூர்த்தி செய்ய முடியல. அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜகவில் இருந்த போதும் சரிங்க, அதிமுகவில் இருந்த போது சரி, ஒரு ஒற்றை மனிதர் அவரு. அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டமோ இல்ல அவர் போனாருன்னா அப்படியே அவர் பின்னாடி சாரியா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க, சேகர் பாபு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போனார், அது நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு இழப்பு. ஏன்னா சேகர் பாபு ஒரு தொண்டர் கூட்டத்தை வச்சிருந்தவர். திருநாவுக்கரசர் அதே மாதிரி அதிமுக விட்டு வெளியேறி போனாரா, தமிழகம் முழுக்க அவர் ஒரு தொண்டர் படையை வச்சிருந்தவர், தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தவர், கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்ண ஒரு பொலிட்டீஷியனுங்கிறதுனால அவர் போனது நீங்க ஒரு இழப்பீடா பார்க்கலாம். சமீபத்துல போன இவரு அன்வர் ராஜா அவர் தனி மனிதர். நான் கடைசியா அவர் சந்திச்சது மதுரை ஏர்போர்ட்ல மரியாதைக்குரிய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ரிசீவ் பண்ண வந்திருந்தார். அவர் வச்சிருந்த கார்ல அவரும் டிரைவர் மட்டும்தான் வந்தாங்க. அவர்கிட்ட எந்த ஃபாலோவரும் இல்ல. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, எனக்கு தெரியும், ஏன்னா அதிமுகவோட இன்சைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் அறிஞ்சவங்கனால சொல்றேன், அவர் பெரிதும் எதிர்பார்த்தார் இந்த பாராளுமன்ற மேல் சபை தேர்தலில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது ஏதாவது நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரிதான் தீர்மானிக்கணும்னு திமுக எப்படி வேட்பாளர்களை அறிவிச்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிமுகவும் அறிவிச்சுது. இதுக்கு மேல இங்க கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே கட்சியை எதிர்த்து சசிகலாவுக்கு எதிராக கம்பு சுத்தி கட்சி விட்டு நீக்கப்பட்டவரு. அவரோட குல்லா ஸ்டாலினுக்கு தேவைப்பட்டிருக்குது. எஸ்.வி. சேகருடைய பூணூலும் மைத்ரேயனோட பூணூலும் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒரு கால பூணூல் அறுப்பு, குடுமி அறுப்பு, பார்ப்பனை, பாம்பையும் பார்ப்பனையும் பார்த்தா முதல்ல பாப்பானாடி அப்படின்லாம் சொன்ன அந்த வழி ஸ்டாலின் கட்சிக்கு இன்னைக்கு எப்பயுமே அவங்களுக்கு பாய்களோட குல்லா பிடிச்சதுதான், பாய்களோட குல்லா தேவைப்பட்டிருக்குது. இன்னைக்கு
வெறும் 3% இருக்கிற வாய் இல்லாத போவோம். இல்ல இப்ப நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் அவர்களுக்கு அதனால் ஆக போவது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக இவர்கள் வந்துதான் ஓட்டு வங்கி உயரப்போகுது என்கின்ற கணக்கே சரியானதா இருக்கு. ஏற்கனவே கூட்டணி பலத்துல பெரும்பான்மையா இருக்காங்க. 2017 தொடர்ச்சியாக ஜெயித்து கொண்டே வருகிறார்கள். நாங்க ஏற்கனவே ப்ரூவன் எங்க கிட்ட இருக்கு, ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு அடையக்கூடிய பெனிஃபிட் என்னங்க இருக்குல்ல. அதுல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரியானதாக இருப்பதாக எனக்கு படல. உள்ளாணிந்துங்கிறது சரியானதாக இருக்கிறதா? பேஜர்னு ஒரு கருவி செல்போனுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா கோபாலகிருஷ்ணன்? நீங்க சொல்லுங்க. கண்ணுல பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி இது பேஜர் காலத்து டெக்னிக். அந்த காலத்துல செய்தித்தாள்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற காலத்துல இந்த மூத்த தலைவர் இந்த கட்சிக்கு மாறினார் அப்படின்னா மக்கள் மத்தியில அது ஆஹா அப்படியா இவர் அந்த கட்சிக்கு போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமும் ஒரு வினாக்குறியும் ஒரு அதிசயமும் ஏற்படுங்க. இந்த கடந்த ஒரு 30 ஆண்டுகள் அரசியல்ல பாத்தீங்கன்னா கூட்டணியே பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒருத்தரோட பேசுவாங்க, மத்தியானம் லஞ்சுக்கு இன்னொரு கட்சியோட, நைட்டு டின்னரோட சம்மந்தம் இல்லாத கட்சியோட பேசிக்கிட்டு யாரோட படியுதோ அவங்களோட போறாங்க. போன தடவை நான் சேம் சைடு கோலே போடுறேன், கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவோட பேசிக்கிட்டு இருந்தது பாமக. அன்னைக்கு ஒன்றிணைந்த பாமக, இன்னைக்கு மாதிரி தைலாபுரம் பாமக பனையூர் பாமக 2 இல்ல, அன்னைக்கு ஒன்றிணைந்த பாமகவா இருந்தப்ப காலையில வாங்க கையெழுத்து போடலான்ட்டு, ஆனா காலையில டிஃபன் சாப்பிட கூப்பிட்டது யாருன்னா அண்ணாமலை கூப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அவங்களோட கூட்டணிக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரிங்க. இது ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான். இத மக்கள் சிரிச்சுட்டு போவாங்க. நான் கேக்குறேன், நான் உண்மையாலுமே மைத்ரேயனுக்கு ஒரு செய்தி தனிப்பட்ட முறையில் எனக்கு அனுப்பிச்சிருந்தேன். என்னுடைய நண்பர்னு சொல்ல முடியாது, என்னுடைய வயதுல மூத்தவர், ஒரு பெரிய அவர் ஒரு டாக்டரு. இது பாஜகவால் அரசியல் முகவரி பெற்று அதிமுகவால் அரசியல் வாழ்வு பெற்ற உங்களால் நேற்று இரவு நன்றாக உறங்க முடிந்ததா டாக்டர் மைத்ரேயன்? தூக்க மாத்திரை போட்டு உறங்கினீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த மாதிரிங்க ஒரு கட்சியில ஆண்டு அனுபவிச்சுட்டு கொள்கையின் எதுவுமே இல்லாம அது காலகாலமா பிராமண துவேஷம், பிராமணனை இழிவுபடுத்தி பிராமணனை அழிக்கிறதே எங்க கொள்கைன்னு சொன்ன வழிவந்த ஒரு கட்சியோட போய் ராஜாஜி அன்னைக்கு சொன்ன மாதிரி பூணூல புடிச்சிட்டு இன்னைக்கு போய் அந்த கட்சியில சேர்ந்துக்கிறாரு. எழுதி வச்சுக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஜெயிக்க போற அதிமுக திரும்ப வந்துருவார். ரெண்டு பேர் பேசினதையும் நீங்க கேட்டிருந்தீங்க. திரு அப்பாஸ் பேசுனதும் சரி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதும் சரி. இப்போ என்னன்னா பெர்செப்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே மாறி இருக்கனால தான் அங்கிருந்து அவர்கள் தான் நகராங்களே தவிர யாரும் வந்து கூட்டிட்டுலாம் வரல, அதனால அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல டிஎம்கே அட்வான்டேஜ் தான் இருக்கிறத தவிர இதுல தான் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார். நான் முதல்ல ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துக்கு போறேங்க. நான் யாரையும் அவதூறாவோ இல்ல மரியாதையாவோ பேசக்கூடியவன் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நபர் என்னோட விவாதத்துல கலந்துக்கிறப்ப தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு RSS சங்கி அப்படின்னாரு. நான் RSS பெருமையா நினைக்கிறேன், அது வேற விஷயம். நான் RSS சங்கினா நீ ISS ஆளான்னு கேட்டா உடனே தன் மதம் பின்னாடி போய் நின்று பாருங்க, நான் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவன் இப்படி சொல்றாரு அப்படின்னு தொடர்ந்து பேசுறத தன்னுடைய வாடிக்கையா வச்சுட்டு இருக்கிறார். நான் எந்த விதத்திலையும் முதல் ரவுண்ட்ல நான் அவரையோ யாரையும் தனிப்பட்டு இது பண்ணல. நான் தம்பி ரஜினிகாந்துக்கும் சொல்லிடுறேன், நான் அந்த மாதிரிலாம் தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு ஆன ஆள் கிடையாது. கருத்து செரிமானம் இல்ல, கருத்து மோதல் இல்லைங்கிறப்ப தொடர்ந்து ஒரு நபர் அந்த வேலையில ஈடுபடுறாருன்னு சொல்ல விரும்புறேன். நானு என் நண்பர் குமார்ட்ட ஒண்ணு கேக்குறேன். ஏவா வேலு, TM செல்வ கணபதி, ரகுபதி, முத்துசாமி, கருப்புசாமி பாண்டியன், KKSSR ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வெளியே போனாங்களா? சர்வ வல்லமை பொருந்திய திருநாவுக்கரசரையும் சேர்த்துக்குங்க, சர்வ வல்லமை பொருந்திய அம்மா ஜெயலலிதா எடுத்து வெளியே போனாங்களா? இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வேண்டாம் உங்க தலைமை பிடிக்காதுன்னு நீங்க சொல்றத உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அன்வர் ராஜாவும் 7 கட்சி மைத்ரேயன் 2 பேர் தான் வெளியே இருக்கிறாங்க. நான் சொன்ன இத்தனை பேரும் அம்மா காலத்துல வெளியேறி இருக்கிறாங்க. அப்ப இது தலைமை யார் அப்படிங்கிற பிரச்சனையா, தலைமையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சொந்த சுயநலத்திற்காக எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அரசியல் கணக்கு போட்டு வேற எதோ காரணத்துக்காக மாறுறதுதான் காரணமா ஒழிய இங்க பழனிசாமியா ஜெயலலிதாவா அப்படிங்கிறது அல்ல கேள்வி அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நான் இதே இந்த குல்லா விவகாரத்தை இன்னொரு இடத்துல சொல்றேன், இப்ப ஏத்துக்குவாங்க பாருங்க. வேலூர் இப்ராஹிம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாஜகவில் இருக்கிறார். அவர் சிறுபான்மை சமுதாயத்தை இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர். அவருடைய குல்லா தேவைப்படுது பாஜகவுக்கு. அதனாலதான் அவர் கூப்பிட்டு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கறதுனால ஆகா ஒரு பாய் வந்திருக்கிறாருப்பான்னு அவருக்கு 50 போலீஸ் கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு பெரிய அளவுல பாஜக அவரை தூக்கி வச்சு கொண்டாடுதுன்னா வேலூர் இப்ராஹிமோட குல்லா பாஜகவுக்கு தேவைப்படுது.
இல்ல நான் என்னுடைய கருத்து நான் சொன்னதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அது நீங்க சொல்ற பிரச்சனை என்னன்னா அந்த வார்த்தை நீ பயன்படுத்துறதுதான் பிரச்சனையா இருக்கு. அவர்களுடைய சிறுபான்மையினுடைய ஆதரவு தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. அந்த வார்த்தைகள் பதப்படுத்துறது தான் தவறாக இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கருத்து வருது. சரியா கேட்கிற உங்களுடைய ஆடியன்ஸுக்கு தெரியும் சார். அதுல குயுக்தியா குதர்க்கமா அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு கேட்கிற சில பேருக்கு வேணா அது புரியாம போயிருக்கும். அப்புறம் சொன்னாரு எனக்கு முன்னாடி பேசுன ஒரு பத்திரிகையாளர், ஒரு காலம் திமுக அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. 1962 முரசொலி தேதி மட்டும் எனக்கு ஞாபகம் இல்ல. இன்று ஐயாவுக்கு செம விருந்து, கொத்தாட உச்சிமுடியும் கொத்தாட பூணூல் மூட்டையும் இப்பதான் மத்திய பேருந்து தபால் நிலைய ஆபீஸில் இருந்து ஐயாவுக்கு அனுப்பிவிட்டு கூட்டத்தில் பேச வருகிறேன். எழுதியவர் மு. கருணாநிதி. உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா அப்படின்னு பிராமணர்களை எவ்வளவு ஏகடியம் பேசி அசிங்கப்படுத்தி, ஆனா அவருக்கும் சரி அவர் பையனுக்கும் சரி டாக்டர், வக்கீல், ஆடிட்டர், தேர்தல் இதன் மூலமாக திமுகவுடைய பெனிஃபிட் என்ன? அது கேள்வி வருது. இப்ப திமுகவுடைய பெனிஃபிட் என்னங்கிறது இருக்குல்ல. ஒரு வேலூர் இப்ராஹிம் மூலமா பாஜகவிற்கு என்ன பெனிஃபிட்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எஸ்பி சேகர் பிராமணனோட பூணூலும் இன்னைக்கு போய் சேர்ந்த மைத்ரேங்கிற சமூக நீதி பேசக்கூடிய திமுகவிற்கு எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குமா, அல்லது ஒரு பர்டிகுலர் சமூகம் மூலமாக நமக்கு பெனிஃபிட் அடையணுங்கிற எண்ணம் இருக்குமாங்கிறதா கேள்வி. நீங்க ஏதாவது சீரியஸா டிஸ்கஷனை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கிச்சு கிச்சு போட்டு சிரிப்பு விட்டுறீங்களா? சமூக நீதிக்கு திமுகவுக்கு என்ன சார் சம்பந்தம்? கருணாநிதி குடும்பத்தை தவிர யாராவது உச்ச பொறுப்புக்கு வர முடியுமா? பாசிச பாயாச பாஜக கட்சியில பாத்தீங்கன்னா அதோட சார்பா எத்தனையோ பேர் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறாங்க, பெரிய பொறுப்புல கொண்டு வந்திருக்காங்க. போன மோடி கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 62 பேர் வந்து பட்டியலின மக்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ராஜா என்னைக்காவது முதலமைச்சர் ஆக முடியுமா அந்த கட்சியில? சமூக நீதி போற போக்குல சொல்லிட்டு போறீங்க. எத்தனை பட்டியலின சகோதரர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க திமுக சொல்லுங்க. என்ன சமூக நீதியும் வாரிசு அரசியல் எப்படி சார் ஒன்றா பயணிக்க முடியும்? எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் அடிச்சு விட்டு போய் சமூக நீதிக்கு திமுகவுக்கு சாத தூரம், அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு உள்ள தூரங்க. சமூக நீதிங்கிறது ஊரை ஏமாத்துறதுக்கான கனகாசன் சொன்ன மாதிரி பகுத்தறிவை ஊருக்கு வைத்து இந்த வாரிசு அரசியலை கணக்கு வைத்துக்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாத என்ன சார் பகுத்தறிவு? அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லா தரப்புக்கும் நாங்க வந்து அணுக்கமான கட்சி. எப்படி கடைசி காலத்துல வந்து இந்த ராமானுஜ காவியம் எழுதினாரு கருணாநிதி, காலகாலமா ராமனை எவ்வளவு இழுத்து பேசணுமோ எந்த காலேஜ்ல இல்ல சமூக நீதி பேசின காவலன் தான் அவர் சமூக நீதி பேசின காவலன் தான் அந்த காவியத்தை எழுதினாரு திரு மணிகண்டன். இப்போ இதுல வந்து அதிமுகவிலிருந்து இப்போ திமுகவிற்கு நோக்கி நகர்கின்ற போது தொண்டர்களும் மெதுமெதுவாக அப்படி நகர்கிறார்கள் அப்படின்னு தான் இருக்கு, எங்களுக்கு தான் பலம் சேருது என்று திமுகவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதிமுக தான் பரிதாபமாக இருக்கிறது அல்லது அவர்களுடைய சூழல் தான் அப்படி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு தேசிய உதாரணத்துக்கு போறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமா பாத்தீங்கன்னா சசி தரூர் ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவியா எல்லாரோடும் பார்க்கப்படக்கூடியவர். அவர் கிட்டத்தட்ட பாஜகவோட செய்தி தொடர்பாளரா மாறிட்டார். சிட்டிங் இன்னைக்கு வந்து திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பி பாஜகவோட செய்தி தொடர்பாளரா மாறி பேசிட்டு இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் என்னோட கணிப்பு அவர் வந்து பாஜகவில் நேரடியாக இணைவாரு. ஏதோ துணை ஜனாதிபதிக்கு அவர் பேர அடிபட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப சசி தரூர் போயிட்டாருன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸ் அப்படியே களத்து போச்சு, பாஜக பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒரு நாள் தலைப்பு செய்தி அன்னைக்கு சாயந்தரம் 6 to 9க்கு டிபேட்டுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு தலைப்பு கிடைச்சது. இதை தாண்டி என்ன இது பண்ண முடியுங்க? இது வந்து காலம் மாறி போச்சு. அதான் சொல்றேன். என்ன இலக்கிய செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறாங்க, சொல்லின் செல்வர் சம்பத் மாதிரி பேச போறாரு. அவரு இயல்பாவே ரொம்ப அமைதியானவர். அன்னூர் பாய் பேசினார்னாவே மெதுவா தான் பேசுவாரு. சார் வந்தவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் கொடுக்கணும், போற கட்சியை திட்டிட்டு போகணும். இது விதிவிலக்கே கிடையாது சார். எந்த கட்சி வேண்டான்னு முடிவு பண்ணு அதை திட்ட ஆரம்பிப்பேன். எதுல போய் அடைக்கலம் ஆவறீங்களோ அந்த கட்சியை போய் ஆதரிச்சு சொல்லுவேன். ஆனா இதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டா, இவர் அன்வர் பாய் போனது கூட நான் தப்பு சொல்லலைங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் பிராமண சமுதாயத்தை குறிப்பிட்டு தாக்கி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இவ்வளவும் பண்ணின அந்த சமுதாயத்தை சேர்ந்த எஸ்வி சேகரும் மைத்ரேயனும் போய் அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கொள்கையை அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. திமுகவுடைய கொள்கைகளை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்கலாம். என் குடுமி வேணா அதுக்கு யாரும் குடுமி வச்சுக்கல, குடுமையை அறுத்து போடு, பூணூல் அறுத்து போடுங்க. தம்பி ரஜினி ஒண்ணு சம்பந்தம் இல்லாம சொன்னாரு, நான் பிராமணன் இல்ல சார், ஆனா நான் பூணூல் போடுற சமுதாயத்தை சேர்ந்தவன்.
பிராமணனை தவிர ஒரு 4-5 சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்துல வந்து பூணூல் போடுற வழக்கம் உள்ளவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நானுங்கிறத ஞாபகப்படுத்துறேன். பூணூலுங்கிறது பிராமணனுக்கு மட்டும் இல்ல, நான் பெருமையோட பூணூல் போட்டிருக்கிறவன் அப்படின்னு சொல்ல வர்றேங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகம் ஆக்கலாம் அப்படின்னு திமுகவை நான் வரவேற்கிறேன். அனைத்து இஸ்லாமிய பெண்களும் மசூதிக்குள்ள போய் வழிபடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கும் பொது உடைமைப்படுத்தணும். யாரு வேணாலும் உலமாக்கல் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் சமுதாயத்தை மேல தூக்கி விடணும். எந்த கிறிஸ்தவர்களாலும் பங்கு தகுந்த ஆகலாம், அதுல எந்த சாதிய வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு அவங்களையும் மேன்மைப்படுத்தணும். எப்படி இந்து சமுதாயத்துல எல்லாத்தையும் நீங்க அர்ச்சனை ஆக்குறீங்களோ அதே மாதிரி திமுக இந்துக்கள் எப்படி தூக்கி விடுறாங்களோ மற்ற சமுதாயத்தை தூக்கி விடணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.